மொழிபெயர்ப்பு விருது, இந்திய ஒப்பிலக்கம் சூசன் பாசனட்டை முன்வைத்து என்ற நூல், பேராசிரியர் நா. வானமாமலை சிறந்த ஆய்வு நூல் விருது, சுடர் விருது, காசியூர் ரங்கம்மாள் இலக்கிய விருது ஆகிய 3 விருதுகளை பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐயா அவர்கள் பெற்ற விருதுகளும் பரிசுகளும் பல, நேரம் கருதி முன்வைத்தது சில மட்டும். இந்நிகழ்வை மேலும் சிறப்பிக்க முனைவர் ப. ஆனந்தகுமார் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்துறை உதவி பேராசிரியருக்கு நன்றி. தற்போது காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக பேராசிரியர் ப. ஆனந்தகுமார் அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெருமைமிக்க இந்த ஓகே வணக்கம். பெருமைமிக்க இந்த ராமகிருஷ்ணா கலை அறிவியல் மகளிர் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களே, ஆங்கில துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஆனந்தி அவர்களே, தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் நிர்மலா அவர்களே, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த நிகழ்வில் கட்டுரை அளிக்க வந்திருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு துறையினுடைய தலைவர் பேராசிரியர் வீரலட்சுமி அவர்களே, எனக்கு பின்னால் இந்த அமர்வில் உரையாற்றுவதற்காக மதுரையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை தலைவர் பேராசிரியர் வேல்முருகன் அவர்களே, பாலமுருகன் அவர்களே, மற்றும் அவையில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களே, ஆய்வாளர்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை, நண்பகல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 12 ஆயிடுச்சு. காலத்தின் அருமை கருதி நான் ஒரு அரை மணி நேரத்திற்குள் ஒரு மைய உரையாக, எனக்கு கீனோட்டுன்னு போட்டிருக்காங்க, மைய உரையாக மொழிபெயர்ப்பு குறித்து சில செய்திகளை உங்களிடம் கூறலாம் என்று கருதுகிறேன். ஏறத்தாழ 1985ஆம் ஆண்டிலிருந்து மலையாளத்திலிருந்து ஏராளமான கவிதைகள், கதைகள், நாவல்களை தமிழில் மொழிபெயர்த்தவன் என்ற அடிப்படையில் மொழிபெயர்ப்பை ஒரு பாடமாக பயிற்றுவிக்கிற ஆசிரியன் என்ற முறையிலும் என்னுடைய அனுபவம் சார்ந்தும் மொழிபெயர்ப்பியல் என்கிற ஒரு அறிவுத்துறை சார்ந்தும் உங்களிடையே இன்றைக்கு மொழிபெயர்ப்பியல் துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை, புதிய கொள்கைகளை, நாம் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை உங்களோடு பகிரலாம் என்று கருதுகிறேன். மொழிபெயர்ப்பை பொறுத்தளவில் அது ஒரு மேற்கத்திய உலகில் ஒரு பெரிய அறிவுத்துறையாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக ஒப்பிலக்கியம் என்ற துறையிலிருந்து அது ஒரு உருப்பெற்ற ஒரு தனி அறிவுத்துறையாக, டிசிப்ளின் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவோமே, அதுபோல் வளர்ந்திருக்கிறது. சூசன் பாஸ்னட் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆங்கில பேராசிரியர்களுக்கு. சூசன் பாஸ்னட் ஒப்பிலக்கியத்தினுடைய எதிர்காலம் மொழிபெயர்ப்பியல் என்று தான் சொல்லுவார். எனவே மொழிபெயர்ப்பியல் இன்றைக்கு ஒரு செல்வாக்கு மிக்க துறையாக கலை இலக்கியம் சார்ந்தும் பண்பாட்டு ஆய்வுகள் சார்ந்தும் அது வளர்ந்து வந்திருக்கிறது. மொழிபெயர்ப்பு மேற்கத்திய மரபில் அது ஒரு தனித்துறையாக வளர்ந்தாலும் மொழிபெயர்ப்பு செயல்பாடு என்பது தமிழ் சூழலில் மிக பழமையானது. மொழிபெயர்ப்பு ஒரு 2000 ஆண்டு கால செயல்பாடாக தமிழ் இலக்கிய மற்றும் பண்பாட்டு சூழலில் இருந்து வந்திருக்கிறது. தமிழ் பேராசிரியர்கள் எல்லோருக்கும் தெரியும், தொல்காப்பியத்திலேயே மொழிபெயர்ப்பு என்பது வழிநூலில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மொழிபெயர்த்து அதற்பட யாத்தல் என்று தொல்காப்பியர் மொழிபெயர்ப்பை பற்றி சொல்லுகிறார். தொல்காப்பியர் காலகட்டத்திலேயே வடமொழியிலிருந்து ஏராளமான நூல்கள் தமிழுக்கு வந்திருக்கின்றன. எனவே இளம்பூரணர் உரை எழுதுகின்ற போது வடமொழி நூல்களை தமிழில் ஆக்குதல் என்று அதற்கு விளக்கம் தருவார். எனவே வடமொழிக்கும் தமிழுக்குமான மொழிபெயர்ப்பு உறவு என்பது ஒரு 2000 ஆண்டு கால எல்லையை கடந்தது. எனவே தமிழ் சூழலில் அல்லது இந்திய சூழலில்
மொழிபெயர்ப்பு என்பது ஒரு பழமையான ஒரு விஷயம், அது நமக்கு ஒரு புதியது அல்ல. இரண்டாவது, மொழிபெயர்ப்பின் நுட்பங்கள் குறித்தும் நம்முடைய உரையாசிரியர்கள் பேசியிருக்கிறார். குறிப்பாக தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பேராசிரியர் என்ற உரையாசிரியர், பேராசிரியர் அப்போவே வந்துருச்சார், அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பொருள் கிடந்தவாறு மொழிபெயர்க்க வேண்டும், சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது என்றார். அது இன்றைக்கு நம்முடைய மொழிபெயர்ப்பு கொள்கையில் கிட்டத்தட்ட அது ஒரு ஈக்குவலன்ஸ் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு இணைகாணல் முறைக்கு சமமான ஒரு கவனப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது. எனவே சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பதை விட பொருள் கிடந்தவாறு மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது, மொழிபெயர்ப்பாளன் மிகவும் கவனமாக மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும். அந்த மொழிபெயர்ப்பு சரியாக செய்யப்படாவிட்டால் முன்பாட்டுக்கு ஒவ்வாத பின்பாட்டு போல் இழுக்கடையும் என்று சொல்கிறார் பேராசிரியர். முன்பாட்டு என்று சொன்னால் நாடகத்தில் ஒருத்தர் பாடுவார், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உதாரணமாக வள்ளி திருமண நாடகம்னா தேடி வந்தேனே புள்ளிமானேன்னு அவர் பாடும்போது ஹார்மோனியை பெட்டிக்கார் பின்னாடி அவர் ஒரு 8 கட்டையில் பண்ணார், இவர் தேடி வந்தேனேன்னு இவர் பின்னாடி பாடுவார். இந்த முன்பாட்டும் பின்பாட்டும் சரியாக பொருந்தலைன்னா அது சரி வராது. அவர் முன்பாட்டு என்பதை மூல நூலாகவும் பின்பாட்டு என்பதை பெருநூலாகவும் கருதி சொல்கின்றார். எனவே இப்படி மொழிபெயர்ப்பு நுட்பங்கள் குறித்த விவாதமும் தமிழ் சூழலில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், தொல்காப்பியத்தில் வெளிப்படையாக எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும், உரையாசிரியர்களுடைய விளக்கங்களில் பேராசிரியருடைய காலம் ஒரு கிட்டத்தட்ட கிபி 12, 13 என்று வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கூட ஒரு 900 ஆண்டு அல்லது ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் சூழலில் மொழிபெயர்ப்பை எப்படி செய்ய வேண்டும் என்ற விவாதம் நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது, மொழிபெயர்ப்பு பணுவல்களை பற்றி பார்க்கின்ற போதும் நம்முடைய சங்க இலக்கியத்தில் பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்று ஒரு புலவரை பற்றி பார்க்கிறோம். எனவே மகாபாரதம் சங்க காலத்திலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நமக்கு அதனுடைய பணுவல் கிடைக்கவில்லை. இரண்டாவதாக சின்னமனூர் செப்பேடு, அது கிபி 2ஆம் நூற்றாண்டு என்று கருதுகிறேன். அதில் மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று வருகிறது. எனவே வியாசர் எழுதிய மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்த முயற்சி என்பது கிட்டத்தட்ட ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பே நடந்திருக்கிறது. எனவே மொழிபெயர்ப்பு நமக்கு தமிழ் சூழலில் மிக பழமையானது என்பதை நாம் சொல்கிறோம். பின்னாடி நிறைய வில்லிபுத்தூராருடைய மொழிபெயர்ப்பு, நிறைய கம்பருடைய ராமாயண மொழிபெயர்ப்பு இப்படி தொடர்ச்சியாக வருகிறது. இந்திய சூழலில் மொழிபெயர்ப்பு என்பது ஒரு சம்ஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்ப்பது என்பதுதான் காலனிய காலம் வரை, காலனிய ஆட்சி வருகின்ற வரையில் இந்திய சூழலில் மொழிபெயர்ப்பு என்பதனுடைய மூலமொழி சம்ஸ்கிருதமாக இருந்திருக்கிறது. தமிழில் இருந்து போனது ரொம்ப பிற்காலத்தில் தான். திருக்குறள் மொழிபெயர்ப்பு ஒரு முதல் மொழிபெயர்ப்பு மலையாளத்தில் ஒரு அரசர் கவிராஜன் என்று நினைக்கிறேன், கிபி 15ஆம் நூற்றாண்டு அளவில் திருக்குறள் முதலில் இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னால் மொழிபெயர்ப்பு என்பது இந்திய சூழலில் ஒரு சம்ஸ்கிருதத்தில் இருந்து இந்திய மொழிகளுக்கு ஆக்குவது என்பதாக இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மொழிபெயர்ப்பு சார்ந்த ஒரு அரசியலும், ஏன்னா பாலிட்டிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பின் அரசியல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கு பேசப்படுகிறது. இந்திய சூழலில் ஒரு மொழி தன்னை இலக்கிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால், அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அது சம்ஸ்கிருதத்தில் உள்ள ராமாயண மகாபாரத நூல்களை அந்த மொழியில் ஆக்குவதன் மூலம்தான் அது ஒரு இலக்கிய மொழியாக தரம் உயர்த்தப்பட்டது. இது மிக முக்கியமான செய்தி. நீங்கள் கன்னடத்தினுடைய முதல் நூல் பம்ப பாரதம், தெலுங்கினுடைய முதல் நூல் மகாபாரதம். அந்த மகாபாரதத்தை மொழிபெயர்த்தவர் நன்னய பட்டர் என்ற பிராமணர். அதை மொழிபெயர்க்க செய்தவன் ராஜராஜ நரேந்திரன், ராஜராஜ சோழனுடைய பரம்பரையில் அவனுடைய பேரன். அந்த நூலை மொழிபெயர்த்ததன் மூலமாக தான் தெலுங்கு தன்னை ஒரு இலக்கிய மொழியாக அறிவித்து கொண்டது. அதில் இன்னொரு சுவையான வரலாறு இருக்கிறது.
அந்த நூலினுடைய கிருதி கர்த்தா, கிருதி பர்த்தா, ஒரு பணுவலை ஒரு பெண்ணாக்கி அதை ஒரு ஆணுக்கு மனைவியாக்குகின்ற வழக்கம் தெலுங்கில் இருக்கிறது. கிருதி கர்த்தா நன்னைய பட்டு, கிருதி பர்த்தா ராஜராஜ நரேந்திரன். கிருதி பர்த்தானா அந்த கிருதினா தெரியும், அந்த பணுவலனுடைய கணவன். ஆக இப்படி மலையாளத்தில் ராமசரிதம். நீங்கள் ஏராளமான இந்திய மொழிகளை எடுத்துக்கொண்டால் இந்த பாஷா டிரான்ஸ்லேஷன் என்று சொல்வார்கள், பாஷா மொழிபெயர்ப்பு, அதை கூட ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த மொழி தன்னை தெலுங்கு என்றோ மலையாளம் என்றோ சொல்லாமல் பாஷா பாகவதம் என்றோ பாஷா ராமாயணம் என்று சொல்ல வேண்டுமே தவிர தெலுங்கு ராமாயணம் என்றோ தெலுங்கு பாகவதம் என்றோ மலையாள ராமாயணம் என்றோ மலையாள பாகவதம் என்று சொல்லக்கூடாத ஒரு அரசியலும் இந்திய சூழலில் இருந்திருக்கிறது என்பதையும் நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். பாஷா பாகவதம் பாஷா ராமாயணம் சொல்லணுமே தவிர மலையாள ராமாயணம் என்றோ மலையாள பாகவதம் என்றோ சொல்வதற்கான வாய்ப்பு அன்று இல்லை. எப்படி ஒரு காலகட்டத்தில் மேற்கத்திய உலகில் கிரேக்கம் முதன்மையாக இருந்ததோ, இலக்கியம் என்று சொன்னால் கிரேக்கம், ஆங்கிலம்லாம் ஒன்று செல்லா காசு. 18ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஆங்கிலம் ஒரு இலக்கிய மொழியாக அங்கீகரிக்கப்படவில்லை. ஆங்கில பேராசிரியர்களுக்கு தெரியும், இலக்கியம் என்று சொன்னால் கிரேக்க லத்தீன் இலக்கியம்தான். அப்படியான ஒரு பண்பாட்டு மேலாதிக்கம், ஒரு கல்ச்சரல் ஹெகிமோனி என்பது இந்திய சூழலில் வடமொழிக்கு இருந்தது என்பதை இந்த மொழிபெயர்ப்பின் அரசியல் வாயிலாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இரண்டாவதாக, இன்றைக்கு மொழிபெயர்ப்பு சார்ந்த கொள்கைகளில் அதனுடைய வரலாறெல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஐரோப்பாவில் விவிலிய மொழிபெயர்ப்பு நிறைய உருவான பிறகு அது சார்ந்த மொழிபெயர்ப்பு கொள்கைகள் உருவாக்கப்பட்டன. அப்படி உருவாக்கப்பட்ட கொள்கைகள் எல்லாம் ஒரு மூலமொழி என்று சொல்லக்கூடிய சோர்ஸ் லாங்குவேஜை அடிப்படையாக வைத்து அவர்கள் கொள்கைகளை உருவாக்கினார்கள். அது நைடாவாக இருக்கலாம், இன்னும் யாராக இருக்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மொழிபெயர்ப்பு கொள்கைகள் என்பது மூலமொழியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. மூலமொழி என்பது முதன்மைப்படுத்தப்பட்டது, பெருமொழி என்பது ஒரு இரண்டாம் மொழியாக. இப்போது உள்ள ஒரு போஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அல்லது போஸ்ட் கலோனியல் வார்த்தையில் சொன்னால் தி அதர். சோர்ஸ் லாங்குவேஜ் என்பது செல்ஃப், தி ஐ, கிரேட்டர் ஐ. ஆனால் டார்கெட் லாங்குவேஜ் என்பது தி அதர், மற்றமையாக கருதப்பட்ட ஒரு சூழல் என்பது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆக மூல நூலாசிரியன் என்பவன் ஒரு எஜமானனைப் போலவும் மொழிபெயர்ப்பாளன் என்பவன் ஒரு சேவகனைப் போலவும் கருதப்பட்டது. ஆனால் இப்படியான இந்த உருவகங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட அமைப்பியல் வந்த பிறகு தகர்க்கப்பட்டன. குறிப்பாக டெரிடா என்பவர் தேர் இஸ் நத்திங் ஒரிஜினல், அசல் என்று எதுவுமே இல்லை, நீங்கள் அசல் என்று சொல்லப்படுவது உங்களுடைய சிந்தனையின் மொழிபெயர்ப்பு தான். முதல்ல தாட் ப்ராசஸ் தான். நீங்கள் யோசிக்கிறத நீங்கள் உங்களுடைய லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. அப்போ அது எப்படி ஒரிஜினல் ஆகுன்னு கேட்குறார். அப்போ தாட், எண்ணம் என்பதுதான் அசல். அதை மொழியில் நீங்கள் உங்கள் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க. அப்போ இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசமாக வந்த பிறகு இந்த ஒரிஜினல்னு சொல்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி பந்தா வேலைகள்லாம் பண்ணாதீங்கன்னு என்பது சாதாரணமாகி போச்சு. அப்போ இப்போ உள்ள தியரிஸ், மொழிபெயர்ப்பு கொள்கை என்பது டார்கெட் லாங்குவேஜ் ஓரியன்ட், பெருமொழி சார்ந்து ஒரு மொழிபெயர்ப்பு கொள்கைகளை உருவாக்குவது என்பது இப்போது அதிக கவனம் பெறுகிறது. இது ஒரு ஷிஃப்ட், ஐடியாலஜிக்கல் ஷிஃப்ட் என்று சொல்கிறோமே, ஒரு கருத்து நிலை மாற்றம். ஆக ஆரம்பகால மொழிபெயர்ப்பியல் கொள்கைகள் என்பவை மூலமொழியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. அண்மை கால மொழிபெயர்ப்பு கொள்கை என்பது பெருமொழி சார்ந்து, பெருமொழியினுடைய கலாச்சாரம் சார்ந்து உருவாக்கப்பட்டவை. இது ஒரு முதலாவது. இரண்டாவது, மொழிபெயர்ப்பில் அவர் நிறைய சொன்னார், அவர் அந்த தொடக்க உரையாசிரியர், லிங்குஸ்டிக் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மொழிக்கூறுகள் என்பவை தொடக்கத்தில் கவனம் பெற்றன. இந்த மொழி சார்ந்து மொழிபெயர்ப்பு கொள்கைகளை உருவாக்குகிற போது அந்த நாம் மிகவும் விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த பொருளுக்கு, மூலமொழியினுடைய பொருளுக்கு நாம் மிகவும் விசுவாசமாக இருக்க வேண்டும்.
நாம் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்றெல்லாம் மிக கவனமாக அந்த விஷயங்கள் சொல்லப்பட்டன. ஆனால் இப்போது மொழிக்கூறுகளோடு மொழிக்கூறுகளுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அதர் ஃபேக்டர்ஸ், லிங்குஸ்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய பிற கூறுகள், அதனுடைய கலாச்சாரம், அது சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம், எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிற பண்பாட்டு கூறுகள், இவையெல்லாம் மொழிபெயர்ப்பில் இருக்கின்றன. எனவே இதுவும் கவனப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் சூசன் பாஸ்னட்டினுடைய ஒரு மிக முக்கியமானது. எனவே மொழிபெயர்ப்பில் என்பது இன்றைக்கு ஒரு பண்பாட்டு திருப்பு முனையில் இருக்கிறது, கல்ச்சுரல் டேன். ஆக மொழியியல் கூறுகளில் கவனம் செலுத்துவதைப் போல நீங்கள் ஒரு மொழிபெயர்ப்பை, ஒரு இலக்கிய பணுவலை நீங்கள் மொழிபெயர்க்கிற போது பண்பாட்டு கூறுகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மொழி என்பது பண்பாட்டில் புதையுண்டிருக்கிறது. லாங்குவேஜ் எம்பெடட் இன் அ கல்ச்சர். அதை வெறும் மொழி கூறாக நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. இரண்டாவது, மொழிபெயர்ப்பு என்பது அது ஏதோ ஒரு காப்பியிங் ஆக்ட், ஒன்றை பார்த்து இன்னொன்று எழுதுறது என்று அது ஒரு நகல் எடுக்கின்ற வேலையாக கருதுகின்ற தன்மை என்பது போய், மொழிபெயர்ப்பு என்பது மூலப்படைப்பு திரும்ப எழுதப்படுகிறது, ரீரைட்டிங். இது லெஃபிவெரேனுடைய கோட்பாடு. லெஃபிவெரே சூசன் பாஸ்னட்டோடு சேர்ந்து அவங்க நிறைய மொழிபெயர்ப்பு சார்ந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் நாட் அ காப்பியிங் ஆக்ட். அது ஒரு நகலெடுக்கின்ற செயல் அல்ல, அது ஒரு மறு எழுதுதல் செயல்பாடு. எனவே நாம் திரும்ப அந்த பிரதியை எழுதுகிறோம். எனவே மொழிபெயர்ப்பாளன் என்பவன் ஒரு மூன்றாவது மொழியை உருவாக்குகிறான். ஹி கிரியேட்ஸ் எ TLAL லாங்குவேஜ். அது சோர்ஸ் லாங்குவேஜ் இல்லை, டார்கெட் லாங்குவேஜும் இல்லை, அது இரண்டும் சேர்ந்த ஒரு மூன்றாவது மொழி. அப்போது இந்த மறு எழுதுதல் செய்கிற போது ஒரு பிரதி ஒரு சோர்ஸ் லாங்குவேஜில் இருக்கப்ப, மகாவியாசருடைய பாரதம் ஒரு காலத்தில் ஒரு கான்டெக்ஸ்டில் எழுதப்பட்டது. அது ஒரு கிமு 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க, கிபி 2 வரைக்கும் சொல்கிறாங்க. அது அந்த சூழலில் ஒரு அரசு உருவாக்க சூழலில் எழுதப்பட்டது. அது திருப்பி தமிழுக்கு வரும்போது அது இன்னொரு கல்ச்சுரல் கான்டெக்ஸ்டில் அது வருது. அப்போ இன்னொரு டைம், இன்னொரு கான்டெக்ஸ்டுவல். அப்போ மொழிபெயர்ப்பு என்பது ஒரு காலத்தில் ஒரு சூழலில் எழுதப்பட்ட பிரதியை இன்னொரு காலத்தில் இன்னொரு சூழலுக்கு கொண்டு வருகிறது. எனவே மொழிபெயர்ப்பு என்பது ஒரு ரீகான்டெக்சுவலைசேஷன் என்று சொல்லுவார்கள். அது இன்னொரு சூழலுக்கு ஏற்றவாறு அது தகவமைக்கப்படுகிறது. அது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நாம் பார்க்கிறோம். அப்படி தகவமைக்கின்ற போது பண்பாடு ரொம்ப மிக முக்கியமானது. அது காயத்ரி ஸ்பிவாக் சொல்லுவாங்க, இந்த மொழியினுடைய பண்பாட்டு கூறு என்பது அன்ஈக்குவல் பவர். ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு பண்பாட்டுக்கு என்பது ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு மொழியினுடைய பண்பாடு என்பது இன்னொரு பண்பாட்டிற்கு நிகரற்ற ஒரு அதிகாரம் உடையது. எனவே ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பாட்டை ஆ என்று சொல்லக்கூடிய இன்னொரு பண்பாட்டுக்கு நீங்கள் கொண்டு வருகின்ற போது ஆ பண்பாட்டினுடைய வார்த்தைகளில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க நீங்கள். இப்போ ஒரு ஏன்னு ஒரு கல்ச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வியாசருடைய பாரதம், அதை அதனுடைய மொழியில் புரிந்து கொண்டு நீங்கள் இன்னொரு மொழியில் கொண்டு வர்றீங்க. நீங்கள் இன்னொரு மொழியில் அதனுடைய சென்ஸ் வராது. அப்போது நீங்கள் வெறும் சொல்லுக்கு சொல் அப்படின்றது இல்லாமல் சென்ஸ், அந்த உணர்வு என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே தான் காயத்ரி ஸ்பிவாக் சொல்லுகின்ற போது நீங்கள் மொழிபெயர்ப்பில் கவனம் செலுத்த வேண்டியது பல விஷயங்களை சொல்கிறார். இப்போ ஒரு கால் கேட்டல் இருகால் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல வாசிப்பு, ஏராளமான வாசிப்பு செய்யணும். முதல்ல இன்டிமெசி வித் தி டெக்ஸ்ட். நீங்கள் அந்த பணுவலோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும் முதல்ல. ரெண்டாவது சொல்கிறாங்க சரண்டர் டு தி டெக்ஸ்ட்.
அந்த பிரதியோடு அந்த பணுவலோடு நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இன்னொரு வார்த்தையும் பயன்படுறாங்க. அதாவது எரோட்டிக் நாட் தான் எத்திக்கல். சரணாகதின்னு சொல்கிற போது ஒரு ஆன்மீக ரீதியாக இப்போ இறைவன்ட்ட நம்ம சரணடைகிற மாதிரி இல்லை. சரணடைகிறன்றது ஒரு காமத்தில் எப்படி ஒரு சரணடைவோமோ அதுபோல் நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து அந்த பணுவலோட சரணடையணும் அப்படின்றது. அடுத்தது வந்து அவங்க சொல்கிறது வந்து மெனிப்புலேஷன். டிரான்ஸ்லேட்டில் மெனிப்புலேட். நீங்கள் டெக்ஸ்ட்டில் வந்து வார்த்தைகளை ஒரு டெக்ஸ்ட்டில் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு கொண்டு வருகிற போது அதை எப்படி கையாளுவது, அதை கையாளுறது ரொம்ப முக்கியமானது. அது முக்கியமானது ஏன் அப்படின்னா, அந்த ஒரு மொழியினுடைய பண்பாட்டு அமைப்பு என்பது வேறு, இன்னொரு மொழியினுடைய பண்பாட்டு அமைப்பு என்பது வேறு. ஒரு மொழியினுடைய மொழி கட்டமைப்பு என்பது வேறு, இன்னொரு மொழியினுடைய மொழி கட்டமைப்பு என்பது வேறு. அதை வந்து அவர் கல்ச்சுரல் கேபிட்டல் அண்ட் டெக்ஸ்டுவல் கிரீட் என்று சொல்லுவார் காயத்ரி ஸ்பிவாக். இப்போ ஆங்கில ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையில் மொழிபெயர்க்கிற போது பிரச்சனை இல்லை. டெக்ஸ்டுவல் கிரீடில் பெரிய வித்தியாசம் இருக்காது. டெக்ஸ்டுவல் கிரீட் என்று சொல்கிற போது அதனுடைய மொழிய அமைப்பு, மொழியினுடைய இலக்கண அமைப்பு, தொடர் அமைப்பு சார்ந்த விஷயங்களில். ஆனால் ஒரு ஐரோப்பிய பணுவலை ஒரு ஆசிய மொழிக்குள் கொண்டு வருகின்ற போது இதனுடைய டெக்ஸ்டுவல் கிரீட் வேறு. அப்போ நீங்கள் வந்து அப்படி கொண்டு வரும்போது அப்போ என்ன தேவைப்படுதுன்னா மெனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது நெகோஷியேட் பண்ணுறது. இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்கும்போது எப்படி பேரம் பேசுகிறோமோ அது மாதிரி இந்த வார்த்தை இல்லைன்னா இன்னொரு வார்த்தை எதை போடுறது? நெகோஷியேட் பண்ணுங்கன்றார். மூலமொழியில் இருக்கிற உங்களுக்கு வார்த்தை கிடைக்கல, நெகோஷியேட் பண்ணுங்கள். நெகோஷியேட் பண்ணி போடணும். அப்போ அது வந்து ரொம்ப மிக முக்கியமானது. அதை வந்து அவர் சொல்கிறார். அப்படி இல்லைன்னா வார்த்தை வந்து கிடைக்காது. அப்போ வந்து இது நீங்கள் மொழிபெயர்ப்பு என்பது 100க்கு 100 சரியாக பண்ண முடியாது. ஆனால் அந்த சென்ஸை இங்கே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கொஞ்சம் மெனிப்புலேஷன் அண்ட் நெகோஷியேஷன் ரொம்ப முக்கியமானது. அதோட நெகோஷியேட் பண்ணி பேசி சமரசம் பண்ணி, வா இதை போடலாமா, அதை போடலாமா, இந்த வார்த்தையை போடலாமா, அந்த வார்த்தையாக போடலாமான்ற அந்த நெகோஷியேஷன்றது ரொம்ப முக்கியமானது. அதை வந்து அவங்க ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. ஏன்னா இதில் சில இந்த பண்பாட்டு வேறுபாடுகள் கொண்ட நூல்களை மொழிபெயர்க்கின்ற போதும் புனித பிரதிகள், இப்போ குரான், கீதை, இது மாதிரியான டெக்ஸ்ட்டை வந்து கொண்டு வரும்போது வார்த்தை கிடைக்காது. இப்போ ஹிஜ்ஜி ரசூல், மறைந்த ரசூல் சொல்கிறாரு, அல்லாவை என் மொழியில் எப்படி அழைப்பேன்? அது நியூட்ரல் ஜென்ரு. அது ஆண் சொல்கிறதா பெண் சொல்கிறதா? நம்ம பெரும்பாலும் கடவுளை ஆண்னு வச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இப்படி உள்ள அல்லாஹ் என்ற அந்த அராபில் உள்ள அந்த வார்த்தையை நான் வந்து எப்படி சொல்கிறது? அதுதான் நம்ம சொல்கிறோம். இந்த அன்ஈக்குவல் பவர், ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு பவர் இருக்குது. நீங்கள் அதை போட முடியாது. தமிழில் உள்ள இரட்டை கிளவியோ அல்லது ஒரு ஸ்லேடையோ நீங்கள் இன்னொரு மொழியில் கொண்டு வர்றது ரொம்ப சிரமம். இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை வந்து சொல்லலான்னு நினைக்கிறேன். இப்போ மலையாளத்தில் புலிவால்னு ஒரு வார்த்தை இருக்குது. வள்ளிய புலிவாலாயி, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையாக இருக்கும்போது புலிவாலாகி போச்சுன்பாங்க. நீங்கள் புலிவாலை தமிழில் எப்படி கொண்டு வருவீங்க? உங்கள்கிட்ட வார்த்தையே கிடையாது. புலிவால்ன்றது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அதை அப்படியே நீங்கள் வந்து தமிழில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு பின்னால் ஒரு கதை இருக்குது. நாயர் புலிவால் பிடித்த கதை. ஒரு நாயர் வந்து காட்டுக்கு வேட்டையாட போனாராம். வேட்டையாட போகும்போது மரத்துக்கிட்ட ஏதோ நீ அந்த புலிவால் நின்றுட்டு இருந்திருக்கு, இது கவனிக்கலை, ஏதோ கிளையை நினச்சி பிடிச்சிட்டார் புலிவாலை. இப்போ விட்டாலும் சிக்கல், விடாட்டாலும் சிக்கல். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து நீங்கள் என்ன போடலாம் அப்படின்னா, இப்போ குரங்கு ஆப்பசைத்ததை போல் வேணால் போடலாம். ஆனால் இட் இஸ் நாட் ஈக்குவல். ஓரளவு நெகோசியேட் பண்ணி போனால் போகுது அப்படின்னு நீங்கள் போட்டால் அப்படி போடலாம். அப்போ இந்த மாதிரியான கல்ச்சுரல் ஃபேக்டர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இப்போ இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். மலையாளத்தில் வந்து இந்த சுக்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சுக்கும் இல்லை அப்படிம்பாங்க. இப்போ ஒரு குஞ்சுண்ணி மாஸ்டர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நான் தமிழில் அது இப்போ 4வது எடிஷன் வந்திருக்கு, பரிசில் போட்டிருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனியும் ஓர்
1000 கொள்ளங்கள் கூடி கழிஞ்சால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அன்னைக்கு எனக்கு 1057 வயசாகும். அல்லாது ஈ லோகத்தினு ஒரு சுக்குவும் சம்பவிக்கே இல்ல. இன்னும் ஓர் 1000 ஆண்டுகள் ஓடி முடிந்தால் அன்றெனக்கு 1057 வயதாகும். அல்லாது இந்த உலகத்திற்கு எதுவும் நேராது, ஒரு சுக்குவும் நேராதுன்னு போடணும். ஆனால் நான் சும்மா அதை வந்து ஸ்கிப் பண்ணுறேன். ஆனால் அப்படி ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போ என்ன போடலாம்? ஒரு சுக்குவும் இல்லை, ஒரு சுக்குவும் ஆகாது அப்படின்றதுக்கு நான் வெங்காயத்தை போட்டேன். ஒரு வெங்காயம் நடக்காது. ஏன்னா தமிழில் வந்து வெங்காயம் ஒரு சீப்பஸ்ட்டு. அங்கே வந்து ரொம்ப மலிவான பொருள் சுக்கு. கேரளாவில் அது எங்கேனாலும் இஞ்சி விவசாயம் நடக்கும். சுக்கு வந்து ரொம்ப மலிவாக கிடைக்கிற பொருள். தமிழ்நாட்டில் வெங்காயம் மலிவான பொருள். அப்போ ஈக்குவலண்ட்டாக நம்ம பார்க்கும்போது நெகோஷியேட் பண்ணி சரி ஒரு வெங்காயமும் நடக்காது அப்படின்னு நம்ம போடலாம் அப்படின்றது நம்ம வந்து ஓரளவு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் இதுக்கு பேர் தள்ள விரல், நம்ம கட்ட விரல்னு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த கல்ச்சுரலாக வந்து இது தள்ளைனா தாயின் அர்த்தம். மயிலைநாதர் உரையில் எழுதுகிறாரு. மயிலைநாதர் வந்து இந்த கிளைமொழி வழக்கை பற்றி, திசை சொல்லை பற்றி சொல்லும்போது தாயை தள்ளை எனல் குடநாட்டு வழக்கு, குட்டநாட்டு வழக்கு, ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட்டு. தள்ளை, தாயை தள்ளை எனல், இதுக்கு பேர் தள்ளை விரல். நீங்கள் கட்ட விரல்னு போட்டால் அந்த கலாச்சாரத்தில் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிக்னிஃபிகண்ட் வந்து போயிடுது. ஏன்னா அது தாய் விரல்னு சொன்னால் அந்த தாய்க்கு வந்து ஒரு முதன்மை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து தள்ளவாதில்னு சொல்லுவாங்க, நம்ம தலைவாசல்னு சொல்லுவான். ஆனால் தலைவாசல்னு சொல்கிறதுக்கும் தாய்வாசல் சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த கல்ச்சுரல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அதை தாய்வாசல்னு சொல்கிறதுக்கு ஒரு பண்பாட்டு பின்புலம் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து மருமக்கள் தாயம், தாய் தான் சொத்து உரிமை, தாய் வர்ற வாசல். நீங்கள் தலைவாசல்னு போட்டால் ஆண் கூட வந்துட்டு போவோம், அது வேறு. ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் எப்படி தமிழில் தாய் வாசல்னு போட்டால் பொருள் வரவே வராது. தலைவாசல்னு தான் போடணும், கட்ட விரல்னு தான் போடணும். ஆனால் அந்த சென்ஸ் இல்லைன்றதுக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறேன் நான். தள்ளை விரல்னு சொல்லும் போதும் தள்ளவாதில்னு சொல்லக்கூடிய அதனுடைய அந்த கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்து இங்கே கொண்டு வர முடியாது. இதே விஷயத்தை வந்து காயத்ரி ஸ்பிவாக் வந்து இந்த ஸ்தனதாயினி மகாஸ்வேதாயினுடைய அந்த கதை, அவங்க இதே விஷயத்தை வந்து பாலிட்டிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷனில் இந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. வந்து வெட் நர்ஸ்ன்னு போட்டு பார்த்தாங்களாம். வெட் நர்ஸ்னால் பால் ஊட்டும் தாய், அதுதான் ஓரளவு ஸ்தனதாயினை ஈக்குவலேட் பண்ணி. ஆனால் ஸ்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மார்புக்கு ஒரு குறியீடு இருக்குது. அது வந்து அதை வந்து இது ஈக்குவல் பண்ண முடியாது. இந்த வெட்னர்ஸ்ன்ற வார்த்தை வந்து அதுக்கு ஈக்குவலண்ட் ஆகாது. பிறகு தான் அவங்க பிரஷ் ஸ்டோரிஸ்ன்னு போட்டாங்க. பிரஷ் கிவர்னாலும் கூட பிரஷ் ஸ்டோரின்னு பின்னாடி மொழிபெயர்ப்பில் போட்டாங்க. அப்போ இந்த கல்ச்சுரல் கான்டெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ மெஷின் டிரான்ஸ்லேஷன் பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ எங்கள் இதில் ஹிந்தி துறை இருக்குது. எங்கள் அனுவல் ரிப்போர்ட்டை வந்து கூகுளில் போட்டு விட்டான். ஏன்னா இப்போ பக்கத்தில் உட்காந்து நாங்கள் பேசுகிறனால போட்டு விட்ட பிறகு கரெக்ஷன் போட்டால் அது என்ன இருந்தாலும் கம்ப்யூட்டர்ன்றது இடியட் பாக்ஸ் தான் என்னை பொறுத்தளவில். அது மனிதனை மாதிரி சிந்திக்க முடியாது. சீரியல் நம்பர்னு இருக்கு இல்லையா, சீரியல் நம்பர் N1 இருக்கும். கம்ப்யூட்டர் என்ன எடுத்துன்னா சீரியல் கிரம்மா, N1ன்றதை என்ன எடுக்கணும், சங்கான்னு எடுக்கணும் நம்பர்னு. அது நோன் எடுத்து கிரம்மா நகின்னு போட்டுருச்சு. என்டையர்லி மீனிங். அப்போ வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. நீங்கள் என்ன தான் மெஷின் டிரான்ஸ்லேஷன் வந்து நார்மல் கம்யூனிகேஷனுக்கு ஓகே, ஒரு பொதுப்படையான அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்புகள், ரயில் வருது போகுது, விமானம் கிளம்ப போகுது, ஓகே. ஆனால் லிட்ரரி டிரான்ஸ்லேஷனுக்கெலாம் செல்லாது, மெஷின் டிரான்ஸ்லேஷன் செல்லாது. மனித மூளையே சிரமப்படும் போது மிஷின் வந்து அது அதனுடைய லிமிட்டேஷனுக்குள்ளே தான் சிந்திக்க முடியும். அதனால் இட் கேனாட் நெகோஷியேட். மிஷினால் நெகோஷியேட் பண்ண முடியுமா? இப்போ நான் சொல்கிற மாதிரி இதை போடலாமா அதை போடலாமான்னு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்தினாலும் அதனால் அதை வந்து சரியாக தகவமைக்க முடியாது. அப்போ ஒரு காலம் இலக்கிய மொழிபெயர்ப்பு என்பது இயந்திரத்தால் செய்ய முடியாது. வேறு தகவல் தொடர்புக்கான மொழிபெயர்ப்புகளை வேணால் நீங்கள் செய்யலாமே தவிர இதை நீங்கள் செய்ய முடியாது.
அப்போ இது ரொம்ப மிக முக்கியமான விஷயமாக நம்ம இந்த மொழிபெயர்ப்பு சார்ந்த விஷயங்கள் அவர் அடுத்து இதை ரொம்ப கவனப்படுத்துகிறார், நெகோஷியேட் பண்ணுறது அப்படின்றது. அப்புறம் இந்த மொழியில் ஒரு 3 விதமான கூறு இருப்பதாக அவர் வந்து பார்க்குறார். ஏன்னா மொழின்றது இப்போ நம்ம வெர்பல் சைன்னு சொல்கிறோம். ஒரு மொழியில் இருக்க சொற்குறிகளை இன்னொரு மொழிக்கு வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஓகே, அது ஒரு மொழி செயல்பாடு. ஆனால் அந்த வெர்பல் சைன் சொல்கிறதுக்குள்ள 3 விதமான விஷயங்கள் இருக்கிறதுன்றார். லாஜிக், ரெட்டாரிக் அண்ட் சைலன்ஸ். லாஜிக்ன்றது அது மீனிங் சம்மந்தப்பட்ட விஷயம், பொருள். ரெட்டாரிக்ன்றது அதனுடைய ஸ்டைலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் இல்லைங்களா? அதை எப்படி அதனுடைய யாப்பு வடிவம் 2 வரிக்குள்ளே எப்படி போடுறது, அதனுடைய ஓமையை எப்படி கையாளுறது, எப்படி அதனுடைய ரிதம், அந்த ஓசை ரொம்ப முக்கியமானது ஒரு கவிதையில். இப்போ அந்த ஓசையை வந்து நீங்கள் பஞ்சு ஊழிர், விஞ்சு ஊழிர், பல்லவமனுங்க நீங்கள் கொண்டு போகவே முடியாது. நீங்கள் என்ன ஆங்கிலத்தில் எப்படி கொண்டு போக முடியும்? ஆனால் ஒரு இந்திய மொழிக்குள் சாத்தியம் இருக்குது. ஒரு தமிழ்லேருந்து நீங்கள் மலையாளமோ, மலையாளத்திலிருந்து தமிழுக்கு கொண்டு வருகின்ற போது அந்த ஓசையை நமக்கான பொய்டிக்ஸ் இருக்குது, இந்தியன் பொய்டிக்ஸ். ஆனால் வெஸ்டர்னில் வந்து அதனுடைய டெக்ஸ்டுவல் கிரீடு வேறு. அந்த கிரீடுக்குள்ளே போகும்போது இது ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ இது மாதிரியான சில மொழிபெயர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதையும் அவர் கவனப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இப்போ சானட்டை வந்து நம்மளுக ஒரு இந்திய மயப்படுத்தலையா? சானட்டுன்றதை வந்து ஷேக்ஸ்பியர் எழுதி நம்ம நிறையா இங்கே கொண்டு வந்தாங்க. ஷேக்ஸ்பியர் இறக்குமதி செய்யப்பட்டார், அது ஒரு பாலிடிக்ஸு. பின்னாடி நமக்கு ஆங்கிலத்தின் மீது ஒரு பெருமிதம் இருந்தது. நேரு கூட தெர் இஸ் டூ இங்கிலாண்டுன்னு சொன்னார். 2 இங்கிலாந்துகள் இருக்கிறது. ஒன்று இந்த கொடூரமான காலனி அடக்குமுறை இங்கிலாந்து, இன்னொன்று ஷேக்ஸ்பியரை போன்ற பெரும் படைப்பாளிகள் இருக்கிற இங்கிலாந்துன்னு சொன்னார். அப்போ அது கூட வந்து ஒரு பண்பாட்டு மேலாதிக்கத்தை பண்பாட்டு மேலாதிக்கத்தை கட்டமைப்பதற்குத்தான் ஷேக்ஸ்பியர் இங்கு இறக்குமதி செய்யப்பட்டார். நல்ல படைப்பாளி, ஓகே. ஆனால் அதுக்கு எவ்வளோ மொழிபெயர்ப்பு, ஏன் அதை செய்கிறோம்? அப்புறம் அந்த சானட்டுகள் இங்கே வருது. ஆனால் நம்மளுக்கு சானட்டை என்ன பண்ணா அப்படின்னா இந்திய சூழலுக்கு ஏற்றாப்புல. இப்போ எங்கள் இதில் நம்ம தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரியார், பரிதிமார் கலைஞர், அதுக்கு தனிப்பாசுரம்னு வச்சுட்டார் பேர். சானட்னே போடலை, தனிப்பாசுரம். ஏன்னா ஒரு தனிப்பொருளை பற்றி பாடுவது, ஒரு பொருளை பற்றி பாடுவது. பின்னாடி அதை ஜி.யு. போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழில் எழுதின சானட்டை ஜி.யு. போப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ எப்படி ஒரு ரிவர்ஸ் ஆகுது பாருங்கள். அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் பூராமே சானட்டுன்றதை எடுத்துட்டு சுனிதகம், சானட்டை வந்து சுனிதகம், ஒரு இண்டியனைஸ் பண்ணுறது அல்லது ஒரு கன்னடமயமாக்குறது. அப்புறம் சில பேர் வந்து அஷ்ட சட்பதி, அஷ்டம்னா 8, சட்டுனா 6, சண்முகம் 6, 8 6 14 அடி, அஷ்ட சட்பதி, தச சதுர்பதி, 10 கூட்டல் 4. இப்படி வந்து சானட்டை வந்து ஒரு இந்திய ஒரு அக்கல்ச்சர் பண்ணுற ஒரு தன்மை இருக்கிறது. ஆக இப்படி இந்த மொழிபெயர்ப்பு வருகின்ற போது இது மாதிரியான இந்த பண்பாட்டு வயமாக்கத்தை நாம் கவனில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் அந்த மொழியினுடைய 3 கூறுகள், அதனுடைய லாஜிக் என்று சொல்லக்கூடிய பொருள் சார்ந்த தருக்கம், அதனுடைய புலப்பாட்டு நெறி, அடுத்தது சைலன்ஸ். இந்த மௌனத்தை நம்ம புரியலைன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ சங்க பாடல்கள்லாம், ஏன்னா கவிதை என்பது வார்த்தைகளும் மௌனங்களும் சேர்ந்து தான் கவிதை ஆகிறது. எங்கள் குருநாதர் தீசு நடராஜன் எழுதியிருக்கிறார் கவிதை எனும் மொழி. நீங்கள் முடித்தா கவிஞர்கள் படித்து பாருங்கள். அவர் முதல் வரியே என்னென்னா, வார்த்தைகளும் மௌனங்களும் சேர்ந்து தான் கவிதை உருவாகிறதும் பார். அப்போ சொல்லாமல் சொல்கிற குறிப்பு, அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ குஞ்சுனி மாஸ்டர் கவிதைகள் சிலது எளிமையாக இருக்கும், சிலது புரியவே புரியாது. நீங்கள் கவிதையை வந்து புரியாமல் சும்மா மெக்கானிக்கலாக டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. நான் ஒரு வாடகை வீடு, யாருடைய யார் இதில் வசிப்பது, நான்றது நிறையா அவருடைய திரும்ப திரும்ப வர்றது அவருடைய கவிதையில். நான்றதை பற்றி நிறையா பேசியிருப்பார் குஞ்சுனி மாஸ்டர். நானும் பூவிலே நானும் தேன் தேடி நானாய் அலையும் நானும் ஓர் வண்டாய் அலைகிறேன். நானை பற்றி நிறையா எழுதியிருக்கிறார் அவர். நான் போனால்தான் ஞானம் வரும்.
அறிவு எப்போ வரும்னா ஈகோ அழிகின்றார். நான் போனால்தான் ஞானம் வரும். ஆக இப்போ இந்த மாதிரியான கவிதைக்குள் இருக்கக்கூடிய நுணுக்கமான அமைதியாக புலப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே மொழிபெயர்ப்பாளன் என்பவனுக்கு ஒரு இரட்டை பொறுப்புணர்வு, டூவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியமானது. அவன் மூலமொழியில் உள்ள அந்த பாடம், அந்த பணுவல், அதனுடைய கலாச்சாரம், அதனுடைய சமூக பின்னணி, அதுபோல் பெருமொழியினுடைய அதனுடைய இந்த காலம், இதனுடைய சமூக பின்னணி, இதனுடைய கலாச்சார அம்சங்கள், இது இரண்டையும் அவன் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்புறம் இந்த நீங்கள் மொழியை சார்ந்த கூறுகளை, கலாச்சார கூறுகளை எடுக்கும்போது அவர் இன்னொரு வார்த்தையும் பண்ணுறாரு. இந்த இலக்கிய அமைப்பு, அதாவது என்னென்னா பெருமொழியினுடைய பண்பாட்டு கூறு, பெருமொழியினுடைய லிட்ரரி சிஸ்டம், அதாவது அதனுடைய இலக்கிய அமைப்பு. அப்போ உங்களுடைய நோக்குநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய நோக்குநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பெருமொழியினுடைய இலக்கிய அமைப்பு, பெருமொழியினுடைய பண்பாட்டு கூறுகள், இந்த நோக்கு நிலையில் இருந்து தான் ஒரு மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டும். அதான் அந்த ஷிஃப்ட்னு சொன்னேன் நான். மூலமொழியினுடைய நோக்கு நிலையிலிருந்து, மூலமொழியினுடைய கலாச்சார அம்சத்தில் இருந்து மொழிபெயர்ப்பதை விட பெருமொழியினுடைய இலக்கிய அமைப்பு, பெருமொழியினுடைய பண்பாட்டு கூறுகள், இது சார்ந்து நம்ம மிக அதிகமாக செய்ய வேண்டும். ஆக இந்த ரெட்டாரிக்ஸில் தான் அவர் ஒரு பொருள் பல சொல், இந்த ஸ்லேடை மாதிரி வர்ற விஷயங்கள், அப்புறம் அதில் அதனுடைய வட்டாரத்தன்மை. இப்போ குஞ்சுனி மாஸ்டர் இத்திரியே உள்ளு ஞான், எனக்கு பறையான் இத்திரியே விஷயம் உள்ளு, அது பறையான் இத்திரியே வாக்குவும் வேண்டும். இத்திரின்றதை நான் சின்னதாக இருக்கிறேன் போடுறதை விட இத்தினியுண்டே இருக்கிறேன் நான், எனக்கு சொல்வதற்கு இத்தனையுண்டே விஷயம் இருக்கிறது, அதை சொல்வதற்கு இத்தனையுண்டே வார்த்தைகளும் வேண்டும். இந்த இத்தனையுண்டு போடலைன்னா, இந்த லோக்கல் கலர் போடலைன்னா கவிதை அவுட்டு. நிறைய பேர் ஜெயமோகனும் மொழிபெயர்த்திருக்கிறார். ஜெயமோகன் சில கவிதைகளை மொழிபெயர்த்திருக்கிறார், நானும் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஏன்னா அவருக்கு சோர்ஸில் அவருடைய தாய்மொழி மலையாளம், என்னுடைய தாய்மொழி தமிழ். அவர் மலையாளத்தில் இருக்கலாம், ஆனால் தமிழில் நீங்கள் கொண்டு வர்ற போது சில அம்சங்களை அவரை விட நம்ம நல்லா கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறது, நம்ம மொழியில் உள்ள சொற்கள், நம்முடைய கலாச்சார அம்சம் நமக்கு அதிகமாக தெரியும். சரி, நான் இப்போ உதாரணமாக இன்னொரு கவிதை சொல்கிறேன். எனக்கு ஒரு பெரிய கப்பல் இருந்தது. அதை இறக்குவதற்கு ஒரு சிரட்டை வெள்ளம், மலையாளத்தில் அந்த வார்த்தை, சிரட்டைனா தெரியும்ல, தேங்காய். அது அவர் எனக்கு பெரிய கப்பல் இருந்தது, அதை இறக்குவதற்கு கொட்டாங்குச்சியில் ஜலம்னு போட்டார். கொட்டாங்குச்சியில் ஜலம்னு போட்டார். நான் சிரட்டைனே போட்டேன். எனக்கு ஒரு பெரிய கப்பல் இருந்தது, அதை அங்கு இறக்குவதற்கு ஒரு சிரட்டையில் தண்ணீரும். அப்போ இந்த நம்ம லோக்கல் கலர் அப்படி இல்லைன்னா அது மலையாளமாகவே தான் இருக்கும் அப்படியே. நிறைய இப்போ நீங்கள் இப்போ நம்ம நண்பர் யூசுப் தக்கலையா, அவர் நிறையா பண்ணுறாரு. குளச்சல் யூசுப், அவர் அகடமிக் டிரான்ஸ்லேட்டில், ஆனால் அவர் மலையாளம் அந்த ஏரியாவில் இருக்கிறார், பண்ணுறாரு. ஆனால் ஒரு அகடமிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணுற சில விஷயங்களை அவரால் செய்ய முடியாது. அவருடைய டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பசீரை மொழிபெயர்த்தாலும் அல்லது தகழியை மொழிபெயர்த்தாலும் அல்லது வேறு ஒரு ஆசிரியர் மொழிபெயர்த்தாலும் ஒரே நடையில் தான் இருக்கும், அவருடைய ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நான் பெருமைக்காக சொல்ல, இப்போ நான் ஒரு கடற்கரையில் ஒரு தொகுப்பு போட்டேன். நானே யோசிச்சு பார்க்கல. நண்பர் வேணுகோபால் படித்து பார்த்துட்டு ஒவ்வொரு கதையும் ஒரு மொழி நடையில் இருக்குதுன்னு சொன்னார். அப்படி தானே இருக்க முடியும். ஏன்னா அதில் 12 ஆசிரியர்கள், கேசவதேவ், தகழி, காக்கநாடன், ஓவி விஜயன், அப்புறம் அந்த அம்மா பேர் என்ன, கமலாதாஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல். அப்போ நீங்கள் அந்த டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டியோட டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டைல் ரீட்டைன் ஆகும். அப்படி இல்லாமல் சும்மா மீனிங்கை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம்
அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய மொழி நடையில் இருக்குமே தவிர தகழியினுடைய நடையிலோ அந்த மாதவிக்குட்டியினுடைய நடையிலோ இருக்காது. அப்போ வந்து இந்த மொழிபெயர்ப்பை செய்யும்போது சும்மா நம்ம ஒரு சாதாரணமாக பேச்சில் இருக்கிறவங்க பேச்சு நமக்கு மொழி தெரியும் அப்படின்றது முக்கியமானது இல்லை. மொழி சார்ந்த நுட்பங்கள் வந்து நம்ம அதிகமாக வந்து இதில் கவனப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த பாலிடிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷனில் எப்படி வந்து பழைய நான் ஒரு சில ஏன்னா நேரம் வந்து நான் அடுத்து அவர் சார் பேசணும், நான் வந்து ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், அதோட முடிச்சிடுறேன். இந்த வில்லி பாரத மொழிபெயர்ப்புக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது, அதே நேரத்தில் ஒரு பண்பாட்டு வயமாக்கமும் இருக்குது. தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ற முறையில் அவர் வந்து எப்படி பண்ணியிருக்கிறார், அதே நேரத்துக்குள்ளே அதுக்குள்ளே ஏன் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு வைதீக அரசியல் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாயிரத்தில் தன்னை பிராமணன் என்று அறிவிக்கிறார். எனக்கு இது தகுதி இருக்குன்னா, நான் ஒரு பிராமணன், அதனால் என்னால் இதை மொழிபெயர்ப்பதற்கு நான் தகுதி இருக்குன்னு சொல்கிறார். இதான் எக்ஸ்ட்ரா கல்ச்சுரல் ஃபேக்டரி. இது வந்து வேற ஒரு பாலிடிக்ஸ்னு வைங்களேன். ஒரு வைதிக அரசியல் எப்படி இருக்குது? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். மலையாளத்தில் வந்து எழுத்தச்சனுடைய அத்தியாத்ம ராமாயணம், அதில் வந்து எழுத்தச்சன் வந்து கதையை சொல்லலை. நெரேட்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிளி, கதை சொல்லி கிளி. அவர் வந்து கிளியை கூப்பிடுவார். வாராய் பைங்கிளியே வந்து ஸ்ரீராம சரிதத்தை நீ சோம்பல் இல்லாமல் சொல்லுவாய் அப்படின்னு சொன்ன உடனே கிளி சொல்கிற மாதிரி தான் போகும் அந்த டெக்ஸ்ட்டு. கம்பர் சொன்ன மாதிரி கம்பராமாயணம் போகிற மாதிரி போகாது. ஏன் அவர் கிளியை வைத்து பாடினார், ஏன் கிளியை நெரேட்டர் ஆக்கினார்னா, எழுத்தச்சன் ஒரு சூத்திரன் வாயால் வேதாந்த விஷயங்களை சொல்ல முடியாது, அதனால் கிளியை வைத்து சொன்னார். அந்த அரசியலுக்கு சொல்கிறேன். ஏன் இவரை நான் வந்து சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு 4 குலத்தில் நான் முதல் குலத்தவன், அதனால் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி சொல்கிறதுக்குள்ளே எப்படி ஒரு வைதிக ஒரு பிராமணிய அரசியல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஆனால் அதே வில்லிபுத்தரார் அந்த பிரதியை ஒரு தமிழுக்கு இணக்கமான பிரதியாக மாற்றுறார். இப்போ அர்ஜுனன் வந்து அந்த வனவாசத்தில் இருந்து வெவ்வேறு இடங்களுக்கெல்லாம் போகிறான்ல, வெவ்வேறு இடங்களுக்கு போகும்போது அவன் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றான், அப்புறம் திருப்பதிக்கு போகிறான், ஸ்ரீரங்கத்துக்கு போகிறான், அப்புறம் வந்து அவருடைய திருவெண்ணை நல்லூருக்கே போகிறான். அப்புறம் அந்த 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 ஆறு இருக்கு, திருவெண்ணை நல்லூரில் ஓடுறாரு பெண்ணை ஆறு, அந்த ஆற்றுல குளிக்கிறான். குளிக்கும்போது அதுக்கு ஒரு வரலாறு சொல்கிறாரு. இந்த ஆறு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரி மகளிர் அங்கவை சங்கவைக்கு வந்து திருமணம் வச்சாச்சு. அப்போ அதுக்குரிய இது இல்லை, ஔவையார் வச்சுட்டாரு, அந்த விருந்துக்கு வேண்டிய இதெல்லாம் கிடைக்கல. அப்போ ஔவையார் பாடின உடனே அந்த பெண்ணை நதியே பாலாறாகவும் நெய்யாராகவும் ஓடிச்சான். அப்படி ஒரு தொன்மத்தை அதில் வந்து கொண்டு வந்து சேர்க்குறார். அப்போ அர்ஜுனனுக்கும் பெண்ணையாருக்கும் என்ன சம்பந்தம், அவ்வை பாட்டிக்கும் பாரி மகளிருக்கும் என்ன சம்பந்தம்? அப்போ வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு லோக்கலைஸ் பண்ணுறார் நம்ம கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து இந்த 4 நில வர்ணனைன்றது இருக்கும். அதாவது ஒவ்வொரு உங்களுக்கு வந்து பாளைய சொல்ல மாட்டாங்க, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல். ஒரு காப்பியத்தில் வந்து அந்த வர்ணனைகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் நெரேட்டிவ் ஸ்ட்ரக்சரில். அப்போ அந்த வர்ணனையை வந்து தமிழ் முறைப்படி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அந்த 4 நில வர்ணனையை வில்லிபுத்தரார் கொண்டு வர்றார். அப்புறம் வந்து இந்த இவன் இருக்கான் பாருங்க, கடோத்கஜன், பீமனுடைய பையன், இடும்பிக்கும் அவனுக்கு பிறந்த கடோத்கஜன் தானே. அவங்க அந்த பீமனும் இடும்பியும் கல்யாணம் செஞ்சுக்கிட்டது எப்படி இருக்குன்னா, முருகனும் வள்ளியும் திருமணம் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்கிறார். அப்போ அங்கே வடமொழியில் உள்ள ஒரு தொன்மத்தை தமிழ் மரபுக்கேற்ப ஒரு தமிழ் தொன்மத்தோடு இணங்க வைக்கிறார். அப்போ நம்ம இப்போ சொல்லக்கூடிய இந்த கல்ச்சுரல் ஃபேக்ட்ரி நம்ம திரும்ப இன்னொரு கான்டெக்ஸ்டில் இன்னொரு டைமில் எழுதுகிறோம் அப்படின்றத இந்த தியரியெலாம் அவருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வாசிக்கும்போது இது போன்ற விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே மிக அதிகமாக வருகிறது. எனவே மொழிபெயர்ப்பு என்பது ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. அதை ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து போடணும். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி ஒரு கவிதையை சொல்லி முடிச்சிடறேன் நான். இந்த எந்திரம் நாவலை மொழிபெயர்க்கும் போது அதில் உள்ள பிரச்சனைகளில் முக்கியமாக வந்து மலையாளத்தில் எல்லாமே ஆங்கிலத்தை போட்டுருவாங்க அப்படியே.
கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டர், பஸ் ஸ்டாப்னா பஸ் ஸ்டாப்டர், கலெக்டர்னா கலெக்டர். அது 2 பேர் பேசும்போது கலெக்டர் வந்தார்னு சொன்னால் ஓகே. ஆனால் ஆசிரியர் கூற்றாக வரும்போது நீங்கள் மாவட்ட ஆட்சியர்னு தான் போடணும், நீங்கள் அப்படி வட்டாட்சியர்னு தான் போடணும். ஆனால் மலையாளத்தில் அதை பற்றி எந்த விதமான ஓர்மை கிடையாது, கவனமே இல்லை. ஆங்கில சொற்களை அப்படியே பயன்படுத்துவாங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம தமிழில் வரும்போது வரணும். அதில் என்னென்னா அதில் ஒரு மலையாள பேராசிரியரை மாணவர்கள் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு வார்த்தை வச்சுருக்குறாங்க. அது வந்து சார்தூல விக்ரீடம். இந்த சார்தூல விக்ரீடம்னா என்னன்னு தேடி போய் பார்த்தா அது ஒரு யாப்பு வடிவம். அவர் ஏதோ வகுப்பில் சொல்லிட்டார் அந்த யாப்பை பற்றி, பசங்க அதே அவனுக்கு பேராக வச்சுட்டாங்க அந்த வாத்தியாருக்கு. இந்த சார்தூல விக்ரீடத்தை நீங்கள் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், தமிழில் எந்த யாப்பு அதிகமாக இருக்குன்னா வெண்பா. நான் போட்டேன் வெண்பா புலின்னு போட்டேன். இந்த வெண்பா புலி வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வெண்பான்ற யாப்பு அங்கே சார்தூல விக்ரீடம்ன்றது பிறகு அது ஒரு சான்ஸ்கிரிட் மீட்டர்னு வைங்க, அது மலையாளத்தில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு நாள் வகுப்பறையில் அவர் அந்த மலையாள பேராசிரியர் சார்தூல விக்ரீடம் சொன்னவுடனே பசங்க அதை சார்தூல விக்ரீடம்னே அவருக்கு பட்ட பேராக வச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் சார்தூல விக்ரீடம்னு போட்டால் புரியாது. அப்போ வெண்பா புலி, சரி ஏதோ வெண்பா எழுதுகிறவர் போல் அப்படின்னா தமிழில் வந்து அந்த பொருள் வந்து நமக்கு வந்துடும். இப்போ வந்து சச்சிதானந்தன் வந்து உங்களுக்கு பெரிய டிரான்ஸ்லேட்டர், மலையாளத்தில் பெரிய எழுத்தாளர். அவர் வந்து இந்த கவிதை மொழிபெயர்ப்பை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். அதை வந்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதான் எவ்வளோ அவர் ரொம்ப உணர்ந்து எழுதியிருக்கிறார். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் வந்துருச்சு. கவிதை மொழிபெயர்ப்பு கூடு விட்டு கூடு பாய்வதாகும். மீன் நீரின் அடியாளத்தில் நீந்துவது போல் மொழிபெயர்ப்பாளன் மனங்களின் அடியாளத்தில் நீந்துகிறான். ஒவ்வொரு வார்த்தையினுடைய கரையோரத்தில் அவன் கருமணலில் குனிந்திருக்கிறான். ஒவ்வொரு சிப்பியினுடைய நிறத்தையும் ஆராய்கிறான். ஒவ்வொரு சங்கையும் ஊதி பார்க்கிறான். கவிதை மொழிபெயர்ப்பு விக்ரமாதித்தன் கதையில் உள்ள திகைக்க வைக்கிற தலையை மாற்றி வைப்பதாகும். ஒரு தலை இன்னொரு தலையில் மாறி, மொழிபெயர்ப்பாளன் தனது உடலில் மற்றொரு கவிஞனின் தலையை தாங்கி நிறுத்துகிறான். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வழியாகும். துயரமும் போரும் வெறுப்பும் கொண்டு கீறி பறித்த ஒரு வழி, அரியோதாரான மனிதர்களும் தெய்வங்களும் மரங்களும் நடனமாடுகின்ற இசைமயமான ஒரு பின்வழி. ஒரு வரி முடிகின்ற இடத்தில் ஓர் ஆழமுள்ள பள்ளம் வெடித்து திறக்கிறது. அங்கே இறந்தவர்களின் ஆத்மாக்கள் தாகம் தீர்க்க வருகின்றன. நான் முடிச்சிடறேன். இன்னும் ஒரு 4 வரி இருக்கு. பரிசுத்தமான இந்த வழியில் போகின்றவர் செருப்பும் உடுப்பும் கலற்றி வைக்க வேண்டும். அடிவாரத்தேளும் காற்றுகளைப் போல நிர்வாணராகி நுழைந்து போக வேண்டும். டெக்ஸ்ட்டுக்குள்ளே பாருங்க, இன்டிமேசி டு தி டெக்ஸ்ட் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அம்மா, சரண்டர் டு தி டெக்ஸ்ட். எரோட்டிக்னு சொல்கிறாங்க பாருங்கள், ரேதர் தேன் எத்திக்கல். நிர்வாணராகி நுழைந்து போக வேண்டும். ஒரு நாள் நான் எனது கவிதையை எனது சொந்த மொழியிலேயே மொழிபெயர்ப்பு செய்வதாக கனவு கண்டேன். நாம் எல்லோரும் ஒவ்வொரு கவிதையை நம்முடைய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்கிறோம்.
பிறகு நாம் பொருளை குறித்து சண்டையிடுகிறோம். எனக்கு தோன்றுகிறது பாபல் கோபுரம் ஒரு நாளும் கட்டி முடிக்கப் போவதில்லை. நன்றி, வணக்கம். பார்வையாளர்கள் ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கேள்விகள் எழுப்பலாம். வணக்கம் ஐயா. அருமையானது ஒரு உரை, எங்களுக்கு கேட்பதற்கு மிக நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. செப்பேடு தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கி தமிழில் உள்ள அனைத்து மொழிபெயர்ப்புகளையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தும் விதமாக இருந்தது உங்களுடைய உரை. மிக்க நன்றி. எனக்கு ஒரே ஒரு ஐயம் சார், என்னென்னா இப்போது மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இருமொழி அறிவு கண்டிப்பாக வேண்டும். இதனுடைய பண்பாடு கலாச்சாரம் இதையும் அறிய வேண்டும். நம் மொழிபெயர்க்கின்ற மூலமொழி அந்த மொழியினுடைய பண்பாடு கலாச்சாரம் அறிய வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் கூகுள் டிரான்ஸ்லேட்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுட்டு இந்த மிஷின் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அதை நூலாக்கம் செய்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மொழிபெயர்ப்பு துறையினுடைய ஆரோக்கியத்தை சிதைக்காதா, இல்லை இதை எப்படி இனம் கண்டு கொள்வது? நன்றி. நல்ல கேள்வி. இது நான் ஏற்கனவே சொன்னேன். ஏன்னா இது கூகுள்னால் பண்ண முடியாது. ஏன்னா நான் சொல்கிறேன், மெனிப்புலேஷன் நெகோசியேஷன்லாம் கூகுள் பண்ணாது. அப்போ நீங்கள் வேணால் பேருக்கு போல், அதான் நான் சொன்னேன், ஒரு பொதுவான தகவல்களை கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணலாமே தவிர இலக்கிய மொழிபெயர்ப்புகள் கூகுள் பண்ண முடியாது. பண்ணால் தப்பு இருக்கும். மனிதர்கள் பண்ணுற மொழிபெயர்ப்பில் நிறையா தப்பு இருக்குது. நானே சாகித்ய அகாடமியில் நிறையா ரிவ்யூக்கு வரும். பெரும் மொழிபெயர்ப்பாளர்களே முக்கியமான கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன். அதனால் நம்ம அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறால, டியூவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ரொம்ப மொழிபெயர்ப்பாளனுக்கு பொறுப்புணர்வு அவசியம். அப்படி இல்லை ஏதோ பப்ளிகேஷன் கணக்குக்காக பண்ணுறதுனா பண்ணலாம். அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை, மொழிபெயர்ப்பு வாய்ப்புகள் அப்படின்றது நமக்கு ஆர்வம் வேணும். ஆனால் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நல்ல டிரான்ஸ்லேட்டர்ன்றது ரொம்ப குறைஞ்சிட்டு வர்றாங்க. வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இலக்கிய மொழிபெயர்ப்புகள் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. வேறு இப்போ நிறைய மலையாளத்தில் செய்கிறதுக்கு நிறையா இருக்காங்க. தெலுங்குலாம் ஆள் கிடையாது. தெலுங்குலாம் ரொம்ப ஆள் குறைஞ்சிட்டாங்க. இப்போ நான் அதில் அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஆரம்பத்தில் சிலது பண்ணேன். இப்போ அது நம்ம இதிலே கொஞ்சம் போயிட்டுருக்கேன்னு வைங்களேன். அதனால் நிறையா வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சாதாரணமாக இன்னொரு மொழி தெரிஞ்சால், இப்போ மாணவர்களுக்கே நிறையா வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்கள் முதல்வர் சொன்னாங்க பாருங்கள், இப்போ ஒரு ஆங்கிலம் தெரிந்து தமிழ் நல்லா பிழை இல்லாமல் எழுதக்கூடிய ஒரு ஆங்கிலம் தெரிந்த ஒரு தமிழ் மாணவருக்கு குறைந்தது 25,000 ரூபாயில் சென்னையில் வேலை இருக்குது. நிறையா மீடியாவில் வேலை இருக்குது. அது டிவியாக இருக்கலாம், அல்லது வேறு பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம். நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்னா, நம்ம தமிழ் மாணவர்கள் துரதிர்ஷ்டவசமாக ஆங்கிலத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்க. ஆனால் நல்ல வேளை இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செய்கிறதுன்றது ஒரு பாராட்டத்தக்க அம்சம். இப்போ நாங்கள் எங்கள் யூனிவர்சிட்டிலாம் எல்லாம் இப்போ எனக்கெலாம் இது லேட்டஸ்ட்டாக என்னென்னா, ஆங்கிலத்துறையோட உள்ள தொடர்பு தான். இப்போ மறைந்த பேராசிரியர் எம்ஆர் குபேந்திரன் அவர் லேட்டஸ்ட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார். புது விஷயங்களை உடனே வாங்கி நாங்கள் படிப்போம். சூசன் பாஸ்னட், ஆந்திரிலே ஃபீவரையெல்லாம் வாங்கி படிப்போம். இப்போ அந்த மாதிரி நீங்கள் ஆங்கிலம் தமிழ் துறைகளுக்கு இடையில் உறவு இருக்குன்னா, மாணவர்கள் ஆங்கிலத்தை கொஞ்சம் படித்து நம்ம அதில் புலமை இருந்ததுன்னா, ஒரு அடிப்படையான ஒரு அறிவு இருந்ததுன்னா, மொழிபெயர்ப்பில் நடைமுறை சார்ந்த மொழிபெயர்ப்பில் நிறைய வேலை வாய்ப்பு இருக்குது. சார், நீங்கள் மொழிபெயர்ப்பு பற்றி சொல்லும்போது சொல் தொடர், அதை தாண்டி பண்பாட்டு பொருண்மைகள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. மலையாளத்தில் நிறைய ஒலிக்குறிப்புகள் இருக்குது. இப்போது அறிமுகம் இல்லாதவங்களை கூப்பிடுறது அப்படின்னு கூப்பிடுவாங்க, இங்கே கூப்பிட்டு அடிக்க வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது, நான் கவனிச்சிருக்கேன். அதில் இதை நம்ம சவாலாக நீங்கள் எப்படி கையாளுறீங்க, இல்லை பொதுவாக மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி கையாளுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இல்லை, இப்போ நான் இது மாதிரி விஷயங்களை அப்படின்றது இது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் போட்டிருக்கிறேன் நான். அது மாதிரி நீங்கள் இது நீங்கள் அந்த கடற்கரையில் கதையை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் என்னென்னா, ஒரு பையனை தூக்கில் இட போகிறாங்க. அந்த அப்பா வீட்டிலேருந்து கிளம்புறாரு, நமக்கு தெரியாது கதையை வாசிக்கிறதுக்கு.
ஒருத்தர் வீட்டில் இருந்து வயசானவர் கிளம்புறாரு, ஓன்னு அழுவாங்க எல்லாரும். அவர் வெளியே கிளம்பி போவார், வழியில் ஒவ்வொரு பாத்திரங்களாக வரும், ஒரு துணி துவைக்கிறவர் வர்றாரு, இன்னொருத்தர் வர்றாரு, பேசுவாங்க. அந்த பேச்சு வந்து வெர்பல் சைனாகவும் இருக்கும், நான் வெர்பலாக இருக்கும். அதை நான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வாட்ச் பாருங்கள். அது வந்து சவாலான விஷயந்தான், நம்ம கொண்டு வரலாம். ஏன்னா அது வந்து ஒரு டிராவிடியன் கல்ச்சர் தானே, நம்மகிட்ட வந்து வேறு மாதிரி இருக்குமே தவிர. இப்போ அங்கே ஒரு இடவ மாத மழைன்னு சொல்லுவாங்க, நம்ம ஐப்பசி அடைமழைன்னு போட்டோம்னா சரியாக போகும். அது மாதிரி இந்த நான் கம்யூனிகேட்டிவான நான் வெர்பல் சயின்ஸ் வந்து ஒரு சேலஞ்சான விஷயம். அது நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம சரண்டர் ஆகி பார்க்கும்போது அப்போ தெரியும். நம்ம அது இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடணும், நம்ம அதோடு சேர்ந்து வாழணும். இப்போ அந்த எந்திரம் நாவல்லாம் நான் ஒரு 5 வருஷம் அதுக்குள்ளே இருந்தனால தான் அது ஒரு நல்ல வெற்றிகரமான மொழிபெயர்ப்பாக இருந்தது. நம்ம அதே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வேறு வார்த்தை கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு தெலுங்கில் வந்து சுகுண்டலுன்னு ஒன்று இருந்தது. சுகுண்டலுன்னா ஒரு தின்பண்டம், அது என்னன்னே தெரியல. அந்த தெலுங்கு வார்த்தையாரும் சொல்லி பார்க்குறாரு, எனக்குமே கம்யூனிகேட் ஆகலை. அவர் என்ன தின்பண்டத்தை சொல்ல வர்றார், காராவடையா எதுவாக ஒன்றும் தெரியலை. பிறகு தற்செயலாக வந்து மதுரையில் வந்து சௌராஷ்டிரா கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்க ஆந்திராவிலேருந்து வந்தனால அவங்க இதில் நிறையா தெலுங்கு வார்த்தை இருக்குது, பில்சார், அத்தமு, இது மாதிரி நிறையா தெலுங்கு வார்த்தை இருக்குது. ஒரு அம்மா தெருவழியாக விற்றுக்கிட்டே போச்சு, சுகுண்டலுன்னு போச்சு. இங்கே வாமான்னு பிடிச்சி பார்த்தா கடைசி அது சுசியம். வார்த்தை எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், எங்கேனாலும் கிடைக்கலாம் வார்த்தைகள். ஐயா, மிகவும் அருமையான உரை. ஆங்கிலத்துறையில் வந்து நாங்கள் ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி விட்னஸ் பண்ண முடியுது. பட் மிகவும் அருமையான உரைங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னென்னா, இப்போ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்போ மலையாள மொழி எனக்கு ஒரு அளவுக்கு தெரியுங்க. ஆனால் என்னென்னா, இப்போது நம்ம அவங்களோட வாழ்வியல் முறை அது வந்து தெரிஞ்சாதான் நம்மளுக்கு அந்த இன்டெப்த் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது என்னோட இது. அப்படி ஒரு இருக்குங்களா? அந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த இல்லை நம்ம வந்து எப்படின்னா, அந்த அவங்களுடைய சோசியல் ஹிஸ்ட்ரி, கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி, நம்ம அப்பப்போ டிவி பார்க்குறது, செய்தித்தாள் பார்க்குறது, சினிமா பார்க்குறது, மற்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ ஒன்று சுந்தரராமசாமி டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்ல பெரிய ஆள். அவருடைய தோட்டியின் மகனில் வந்து அந்த இசக்கிமுத்து பையன் பழனி, 3 தலைமுறை பழனியுடைய பையன் வந்து மோகன் போட்டிருப்பார். ஆனால் அந்த மோகன் போட்டதில் ஒரு முக்கியமான விஷயம் விட்டு போச்சு. ஒரிஜினலில் வந்து மோகனன். அதுக்குள்ளே என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து தோட்டி. மோகனன்றது நாயர் வைக்கிற பேர். நாயர் பையனுக்கு வைக்கிற பேரை ஒரு தோட்டி தன்னுடைய பையனுக்கு வைக்கிறான். நீங்கள் வெறும் மோகன் மாற்றிட்டிங்கன்னா அந்த சிக்னிஃபிகன்ஸ் போயிடும். இப்போ இது வந்து ரொம்ப நுவான்சஸாக நீங்கள் உள்ளே போனால் தான் அது கண்டுபிடிக்க முடியும். அதை அவர் உணர்ந்தாரான்னு தெரியலை. ஆனால் நான் வந்து எனக்கு ஒரு சுந்தரராமசாமி டிரான்ஸ்லேஷனை பற்றி வைக்கும்போது நான் ஒரிஜினலை தோட்டி செம்மீன் ரெண்டையும் ஒரிஜினல் மலையாளம் தமிழில் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான சிலது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக. சரி, அவர் வந்து அன்னைக்கு சாந்தி பத்திரிகையில் போடுறதுக்காக அவர் பண்ணார். அவர் வந்து ஒரு ஸ்காலர்ன்றனால அதை அவர் ஒரு பெரிய ஆளுமே, அவருடைய லாங்குவேஜ் வந்து அதை தூக்கிடுச்சு. ஆனால் ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர்னு பார்த்தா சில இடத்துல ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஓகே. சிறப்புரையாற்றி பார்வையாளர்களின் ஐயம் தீர்த்த பா. ஆனந்தகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. I now invite Ms. Judith Patricia, Assistant Professor, Department of English, to introduce the resource person, Dr. P. Balamurugan. A pleasant afternoon to everyone gathered here. I take immense pleasure in introducing the resource person for the 3rd plenary session, Dr. P. Balamurugan, Associate Professor and Head, Department of English, NMSSVN College, Nagamalai, Madurai. With more than 20 years of experience, Sir specializes in the fields of American literature and English language teaching. He has presented papers in more than 30 national and international conferences, published papers in nearly 10 nationally and internationally acclaimed journals.
His expertise in literature and its associated streams has paved a way for him to preside over 30 national and international seminars, conferences, and literary competitions. Sir's intensive knowledge in the literary curriculum has earned him a position on the Board of Studies of various educational institutions in Tamil Nadu. His UGC-funded project, titled Integrating the Four Communicating Skills While Teaching Lessons, is illustrious. He has guided 25 MPhil scholars and 5 PhD scholars. It is an honor to have such an esteemed academician in our midst. So we are eagerly waiting to listen and learn from your perspectives of language studies. Thank you, ma'am. I request Dr. P. Balamurugan, Associate Professor and Head, Department of English, NMSSVN College, Nagamalai, Madurai, to deliver his plenary address. PPT. A very good afternoon to all. Before I start my presentation, I would like to thank the college management and the members of the staff for having given me a wonderful chance to share some of my views here related to the title. Dear friends, if you ask me to tell me the age of translation, I say translation is as old as the human civilization. Since the dawn of human civilization, we have been using the languages to translate our ideas and thoughts. We use a set of symbols or codes to communicate or to transfer the thoughts, ideas, or feelings of people whom we address during the art of communication. While the evaluation of human society, we became more anxious to know the feeling and emotions of people in distant places. See, we translate every day. It means that we are all translators. This gave rise to translation as we use and see it today. In India, 22 recognized languages we have, more than 100 mother tongues and dialects. Over the years, English plays the vital role even in India. Though we have this number of languages, English plays the vital role in politicals, business, even in education institution. Here I just want to tell you one thing. See, translation and how it should be, Anandakumar sir explained, and from the Nepal, the speaker talked about the importance of translation, the problems in translation. Here I just want to tell you one thing. We are all translators if we know 2 languages. If you are good at English, then as sir said, we can shine. I just want to tell you one example very first. I noticed it when I was in Meenakshi Amman temple. You all know it very well. In Madurai, Meenakshi Amman temple is very popular. When I was doing my MA program, I went there. There I noticed a guide. His appearance was entirely different. You know, he was in cotton dhoti and a very simple cotton shirt, unshaven face, and he was not that much good at English, but he was guiding some foreigners in Adividi. He used these words, come. He said to the foreigners, come. He simply said, come, come. And all the 10 foreigners simply followed him. And in a place, he said, stop. They stood there. He simply signed this way, see. He stopped them and said, see. Wall. He said, stop.
see, wall, hole, see, golden tower. These are the words he said. Stop, see, wall, hole, golden tower. All the foreigners stood there, noticed as he said. They understood that what he wanted to convey. Through the hole, they noticed the golden tower and they simply wondered. After taking photos, this man said, okay, come, next golden, 1,000 pillars. See, this way he translated. At that moment, I placed myself in the place of that guide. If I were in his position, how would I translate it? See, now being the English teacher at present, because of this much of experience, I'm able to convey my ideas freely in English. But when I was studying, I was not that much. But why I am talking or sharing here, you are all studying. The society is expecting more from you. Don't say that, sir, I'm not going to be a translator, then why should I think of the nuances, techniques, theories? See, the problem may come in any form. The society is expecting, your neighbors are watching you. Your parents are very happy. Dear students, I tell you one thing, whether you are happy about your degree or subject, what you are studying, but your parents and the relatives are noticing and they are very proud of themselves to say that my daughter is studying this subject in the college. When you are studying in the college, immediately the society think itself that the students who are all studying in college are all good at English. Whether you are studying Tamil, mathematics, in computer science, whatever may be that major, the society thinks that you are all good at English. So what problem will come to me, sir? You may ask me a question. The problem may come in the form of writing small leave letter. When I say that, see, can you write leave letter? We are all experts in it because we have a format. If we ask to write a leave letter, we start with, as I was suffering from fever, I was not unable to. We have a default pattern, and so that we won't afraid of it. But nowadays children are very smart. I tell you one example, you just place yourself in that boy's place. A small boy went to the college student to get a help from him to write a leave letter because his parents were uneducated. And so he went to him and asked him to write a leave letter, and the boy, without any fear, he took it and started to write, as I was suffering from fever. The boy stopped him and said to him, Anna, காய்ச்சல்லாம் இல்லை, அம்மைக்கட்டு, எனக்கு அம்மைக்கட்டுன்ட்டு ஒரு நோய் வந்துருச்சு, அதுக்கு எழுதுங்க. See, just one word. The remaining things are very easy. As I was suffering from fever, instead of using the word fever, we have to place the word அம்மைக்கட்டு. But here, we are in the adulthood age. You people are in adulthood age. In the adulthood age, we people very bold to say that I know everything. As like in the movie Raghuvaran, in a very old movie, used to say that one particular sentence, I know. I know. Whatever may be the question. Even that's why, this morning when the principal was talking about the tolerance, patience of the student, because at present we are living in a cutthroat competitive world because of having this type of modern gadgets. Every day you are watching reels in Instagrams, 30 seconds or in more than 1 minute, not more than 1 minute, the patient level. And so we skip it. In 5 minutes we watch 10 to 20 videos. Just imagine. Then if it is the tolerance level, think of the teachers and their presentation inside the classroom for 1 hour. So, usually they say, I know. When the boy stopped him to write the right word for Ammaikattu, if he is good, see, that is education. The aim of education is to make
a person strong, confidence. If I do not know, I should say no. Sorry, I have no idea about it. I have to learn and then, but we won't accept. We never confess. So this boy, as like writing an examination, as like writing in examination, people write 30, 40 pages for write. See, I don't want to, criticize anything, but this is the fact. He took the word ammaikattu. He doesn't know the equivalent for the word ammaikattu in English, but he wanted to manage because a small boy is standing in front of him and asking him to give the equivalent for the word. And so he started to translate. How? He divided the word ammai kattu. And of his own he translated in Kerala. Sir said some other meaning, but amme. Amme means mother. Kattu, tie. And he applied the word. As I was suffering from mother tie, I was unable to attend. He wrote the leave letter, and the problem is solved from his side. He gave the letter to the boy, innocent guy. Parents were uneducated. Proudly went to the school and gave the letter to the teacher. The teacher read the letter, and you know what happened to the parents. Thereafter, you just think of the parents' perception towards that college student. That's why I say the problems may come in any form. See, just one word. That one word, if we do not know, then the society will not accept. I can give you number of examples like this. In a village, a boy was asked to take the foreigner to show the important places. And the boy was not good at English in translation, but he managed in Tanglish, Tamil plus English, he managed. On the way, they were stopped by a snake. And the foreigner asked him two questions. What is this? And what is it doing? The first question is very easy to answer. What is this? அது ஒரு நல்ல பாம்பு. அப்போ அவன் இங்கிலீஷில் என்ன சொல்லிடுவான்? It is a cobra. Second question. What is it doing? அது என்ன பண்ணிட்டு இருக்குது? And once again, he has to translate it into English. பாம்பு படம் எடுத்து கொண்டு இருக்கிறது. I think you got the answer. Because I already gave you one example. Ammaikattu will become mother tie, and so பாம்பு படம் எடுக்கிறது. Snake, cobra, or படம் எடுக்கிறது. Divide the word. Snake, cobra is taking film or photo. By getting that answer, you know, the foreigner sarcastically asked him, if it is taking photo means where is the cameraman? So see, these are all, even in the workshop, some of the teachers gave some words to the students and asked them to translate. I want to share that words. Yanai Pahan. Yanai Pahan. Yanai, elephant. Pahan, one who drives or keeps. And so elephant driver or elephant keeper. See, these are all, this is what we say, the literary translation, word by word. That's what Sir rightly said. It is applicable to the beginners. What I just want to tell you here, some of you also raised some questions. How one can be a very good translator? How one can be a very good speaker? Whatever it is, we have to practice. 3 P's are very, very important. What are they? They are practice, practice, and practice. Only by practice. If you want to speak any language, whatever may be that language, survey says these languages are very, very easy to learn and these languages are very, very tough to learn. But in my point of view, that no language is superior or no language is inferior. It is all based on the interest what we have. If we have that quest, that interest towards that language, one can enhance their ideas in learning that things. So here, so translation,
two languages in a very fantastic way. In this college, they have, Tamil department as well as English department is organizing such a wonderful event, and it should ignite the interest of the students, because this forum is for the students. Through this forum, the team wants to ignite something. After attending this conference, you should think of yourself in what way I can learn something more than this. These are all some things in general. And then we see, the normal thing. I said, if you know two languages, then automatically you can also be a translator, okay? But we should have a sound knowledge in it. Sound knowledge is very, very important. I just want to give you one more example, because translators are facing that many examples when they translate the word from one language to another. Two married women are meeting on the way. After a very long time, they meet on the way, and they are exchanging, they greet themselves, and one is asking the another how things are going. என்ன வாழ்க்கைலாம் எப்படி போயிட்டு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கியா? And the one said, yes, going well. இது நம்ம ஃபார்மாலிட்டி, ஒரு ஆள் ஒருத்தர் கேட்டால் மறுபடியும் அதே இது, உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது. The another one, the friend said, that's it. See, if you wanted to translate these sounds into a language, it is somewhat very, very tough. That's why we say we should know the nooks and corners of this translation. Otherwise, the work, the way we speak, automatically people will become a laughing stock in front of others. So many things are there due to time constraint, because செவிக்கு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். பட் இங்கே இது வயிற்றுக்கு ஈயப்பட வேண்டிய நேரம். You are sacrificing the time, and so that in a very in a crispy manner, I just want to give what we have. These are all the things we say. I have said that the meaning of translation, it has come from Latin, and the meaning is that carrying across, or we can say bringing across, and we are going to take the source language and we are going to convey it in the target language without changing its meaning and color. That is very, very important. And when we talk about the definition of translation, Roman Jacobson, a leading linguist and a noted expert in the subject of translation, has defined in this way. He says that the interpretation of a verbal sign by means of some other language, that is his definition. And some scholars define translation as an art or craft, and some other calls it science. We have Oxford Dictionary definition, Cambridge definitions. But in my point of view, I can say that we cannot confine translation to one or two definitions, because it is elastic in nature and it depends upon the person who does the translation, because we cannot confine. As we have so many cultures, colors, we cannot say that this is the only definition for translation. And then we can go for the nature of translation. The nature of translation is that it is an interpretive process. The nature of translation depends upon the nature of the document. In the documents, we can say that a technical or promotional document. The technical and the promotional documents are very, very easier, and it requires less skill and expertise than the translation of a text of literature. As I said, the technical words, just one by one we can easily translate. But when you are going to translate, G.U. Pope, the Englishman who has translated Tirukkural into English and Sivapuranam into English, and while he was translating the word in Sivapuranam,
And the second line, I think, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. You see that Englishman highlighting this word, and he tells that I find it very, very difficult to translate. See, he was in Tamil Nadu for more than 40 years, and to learn this language, after learning this language, he is translating. It means that translating a literary work is not at all an easy thing. When you are going to translate it, you should, you should do it like a penance. It's like a penance. ஒரு தவம் மாதிரி அதை மேற்கொண்டால் மட்டுமே that the clarity will be there. And so the nature of translation, here I say that a technical or promotional document is easier, whereas the translation of a text of literature is somewhat very tough. The reason is that the vocabulary, grammatical rules, and the sentence structure would match with the nature of the document. See, the words even sometimes well, W-E-L-L, well. It's a homonym. In English we say homonyms, well. It has two meaning. How are you? I am well, sir. What is this? This is a big well. See, we should know that differences between this well and that well. If we do not know the meaning between these two wells, then automatically the meaning will differ. When you write a letter, I am well, I think you are also in same well. If I know the meaning for the word well as only kenaru, then automatically the meaning will differ. நான் kenaru, நான் நினைக்கிறேன் நீயும் அதே கிணத்துல இருப்பேன்ட்டு. So that's why we say that when you are going to translate the literary work, extra care must be given. Otherwise, that translation work will become meaningless. Then what are the responsibilities of a good translator? Usually people say that a good translator is not born but made. A good translator is not born but made. That's what I said. The sincere attempt, the practice make the person perfect. And so the good translator should have these qualities. What are the qualities? Faithfulness to the original text and the author. He should act like a mouthpiece. This is a part. He should not, in the name of, giving color, extra color to the original text, that will spoil the nature of the original text. And so the faithfulness to the original text and the author is very, very important. Moreover, see, T.S. Eliot, an English poet and as well as a critic, has written a work named called Wasteland, in which he quotes some words from our Indian Upanishads. Data Dayatvam Danyata. Data Dayatvam Danyata. See, to explain this meaning, that person should go through our text and get that meaning clearly so that he can explain it. So if you want to understand the meaning of these words, as like T.S. Eliot, one has to read it first and only then he can. That's what I say, the faithfulness. Then technical expert, the translator should be a technical expertise in this field, because at present we are using technology, and so the close attention must be there. As sir said, because of using technology, people become very lethargic. As we have a Google translator, we think ourselves that once we give it, then it will give us the right pattern. We must, if we are well versed in it, then we can avoid all these things. And so the translator should have technical expertise and using the right tools. We have so many tools when we translate the text, and so one has to use the right tools. And focus on creativity is also very, very important. That focus on creativity, because once we were very strict on to the rules and regulations. As a sir said,
In this modern scenario, you know, translators have some privileges. They can, make use of in literature. 16th century writers, 17th century writers, they should follow certain rules and regulations to write literature. But after 18th century, after the romantic movement, the poetic dictions started to change. Just like that, in the name of, the poet, the translator can have that should have that creativity, and he should focus on reading as an important prerequisite, and he should have the linguistic competency and specialization and giving a final finishing touch to the work. Only then that work will have a clarity. And next I just want to tell you about audience and the purpose of translation, because before we translate the work, we should know that are we going to translate this work to children or the adulthood stage, grown-ups. Based on that, we have to translate. Otherwise, the meaning will change. See, here I just want to put you one question, and I just want to know how you are going to react. Now tell me, how many of you have experienced love in your life? How many of you have experienced love in your life? When I put you this question, I'm able to see some of your many faces are giggling. You simply giggle, and you are noticing your friend and also noticing me. And you are asking me to put the question again. Sir, I heard something, but I do not know whether my understanding is right or wrong. Okay, for your convenience, I want to tell you, I repeat it again. How many of you have experienced love in your life? Sir, you may be an English teacher, sir, but how dare you to ask this question in this open forum? When I put the same question in my classroom, girls giggled, boys got interest, and one fellow stood up and told me, I have rich experience. I don't want to tell it here, sir. I come to department, and if I put the question to the kindergarten students, have you experienced love in your life? If you ask this question, I am sure that all the 20 will raise their hands and say, yes, I love my parents, I love my country. But this is what I just want to tell you, that based on the audience, see, this evening you are going home and telling your father or mother, I love. If you stop here, everybody will stop and listen to you. This is, that's what I just want to tell you here, that audience and the purpose. To whom we are going to. Gulliver's Travel. The book is written for children and for adults. Gulliver's Travel. To the adults, we say it is a political satire, we can say. But for children, it's a sea voyage. A doctor took a voyage, and he had a rich experience in different islands. So the audience and the purpose of translation is very, very important. And when we translate the work, when the text in a foreign language is translated into a local language, we required to impart a local flavor to it to suit the needs of the local readers. That's what Sir also said. When you are going to translate a text from one language to another, we should add some flavor to it according to the audience, that people. See, Madurai, that a dialect, Coimbatore, different, Tirunelveli. So when here itself we have that much of difference. So when you are going to translate the work from English to Tamil or from Tamil to English, that flavor must be added so that it will create a kind of interest. And this is called domestication. In translation, when you are going to use these things, then we call it as domestication. On the other hand, when we are translating a text for a global audience,
from a local language into a foreign or international language, we need to take into account the cultural setup where we expect the translated text to be accepted, and this is called foreignization, okay, domestication and foreignization. And then I just want to tell you something about the scope of translation. In the earlier days, translation was considered, as Sir said, translators were not considered equal to the authors. They got that second place only. But now things have changed. In the postmodern world, translation has become so relevant that people visualize it as a socio-cultural bridge between communities and countries. People now feel the importance of interacting and remaining connected with the people of other socio-cultural communities. We have that interest. And because of that only we are, the meaning of life, that's what I very first said. We are very much interested to know about the thoughts and ideas of people living in distant places. And so there's a very good scope for translation. And we can say, translation as a mediator, a catalyst, the right bridge between the two languages. And the translation as a carrier, what are the opportunities in the globalized world with the rapid flow of MNCs into the country due to the globalization of Indian economy and the increasing need for translation in sectors like university, publishing houses, research organization, because one madam asked where we have opening. We have ample openings at present if you are good at in translation. And in translation, we have different areas. I said literal translation, word by word, word to word, word for word. And that is accepted only in the beginning stage. Then we take a literary translation. As I said, literary translation is not that much easy. One should have a sound knowledge in both languages so that it is possible. And the knowledge translation, media translation, machine translation, these are all the types we have. And if we know the limits of it, then the work will be good. And once again, the job prospect in translation and interpretations. What are the job prospects we have? As I said, at present, in the government sector and in non-government sectors, we people can get, the salary from the beginning of 10,000 to lakhs we can get. So translation is not just word by word translation of text from one language to another. It is putting the soul of text into the body of another. Before starting translation as a career, it is wise for you to have look at the work of famous translators, to have an idea of the level of originality and creativity required to make a piece of translation look natural and professional. The more is the exposure and the more is the rate of success. As the result, the translator should take some meticulous effort in using the tools, the language, and whatever it is. Only then the translation will be perfect. So with these words, I would like to end my keynote address. Thank you. If possible, please play that video. I have a video.
choose your gun. This you must feel inside. If he also chooses, you move quick like I showed. You will have one chance. This clipping is from the Avatar movie, and the hero is the translator, and that dragon is the work which he is going to translate. See, the effort should be taken by the translator before translating the work. In the essay, Bacon says of truth, he tells that finding truth is very tough. After finding truth, following it is very tough. And applying it in our life is very tough. And following it in the daily life is very, very tough. Just like that, translating the work, identifying the work which is applicable to us is very tough. After identifying the work, translating is also it's not a very easy task. That's why I just want to convey to you this clipping. Let's dance. Get up, it's gone. Now you choose your gran. This you must feel inside. If he also chooses, you move quick like I showed. You will have one chance, Jake. How will I know if he chooses me? He will try to kill you. Outstanding. Sansiu! Grazie, Sansiu! Sakenrazzi! Let's dance. Get up, it's gone. Grazie, Sansiu! Make the bond! Sahilu, Jake! Sahilu! That's right. You're mine. The forum is now open for a question and answer session.